ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சோட 3rd வீக்கோட டயட் சார்ட் அந்த ஃபுட் ரொட்டீன் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 வீக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், கீப் இட் அப். கண்டிப்பாக நம்மளால முடியும். ஒரு சிலருக்கு ஒரு சில தடங்கல்கள் வருது, ஒரு சில சந்தேகங்களும் வந்திருக்கும். ஸோ நம்ம எப்படி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சில டவுட்டை இங்கே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டயட்டுக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக ஒரு 2 சிஸ்டருக்கு வந்து இந்த நான் ரிப்ளை பண்ணணும், அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அக்கா, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா உடம்பு குறைக்க முடியாதா? ப்ளீஸ் ஒரு வீடியோவில் போடுங்க. சிறுதானியம் சாப்பிட்டா சேரல, அல்சர் இருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு, காலையில பழைய சாதம் சாப்பிட்டாதான் கொஞ்சம் வயிறு எரிச்சல் இல்லாம இருக்கு, வெள்ளை சாதம் சாப்பிட்டு கொண்டே காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொண்டே உடம்பு குறைக்க பழங்கள் எடுக்கலாமா அப்படின்னு தான் அவங்களோட கமெண்ட் இருந்தது. ஆக்சுவலா இங்க லேடிஸ் பண்ற தப்பு என்ன, அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் காலையில் எடுக்கிற சாப்பாடு பழைய சாதம் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எடுக்கிற குவான்டிட்டின்னு இருக்கு இல்லையா, என்னோட கைப்பிடி அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு தான் நீங்கள் வந்து ரைஸ் பேஸ்டு உணவுகள் எடுக்கணும். ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, அது மில்லட்டாக இருந்தாலும் சரி. நம்ம பண்ணுற தப்பு ரைஸ் தான் அதிகமாக எடுப்போம், காய்கறியை எடுக்க மாட்டேங்கின்றோம். அதுதான் ஒரு தோசை கொஞ்சமாக தக்காளி சட்னி, தக்காளி காய் தானே அப்படின்பாங்க. திருப்பி என்ன சொல்கிறாங்க, புதினா கொத்தமல்லிலாம் கீரை தானே. கீரை தான், பட் ஆனால் வே ஆஃப் மெத்தட், அந்த குக்கிங் மெத்தடில் நம்மளுக்கு வந்து சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம கவனிக்கணும். இப்போ எனக்கு பழைய சோறு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கைப்பிடி ரைஸ் இருக்க மாதிரி அதில் இருக்க தண்ணி, தயிர் சேர்த்து அதில் நீங்கள் 2 கிளாஸ்க்கு எடுத்துக்கலாம். முட்டையோட விலை கம்மி தான். இல்லை முளைக்கட்டின பயிர், முளைக்கட்டாத பச்சை பயிரை வாங்கினீங்க ஒரு 100 கிராம் அப்படின்னா அது முளைக்கட்டினா நிறையா வந்துடும். ஸோ இந்த பழைய சாதத்தோட 1 கப்பு காய்கறிகள் எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு முளைக்கட்டின பச்சை பயிறு எப்பவுமே எடுக்கலாம். கருப்புளுந்து ஒவ்வொரு கைப்பிடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு புரோட்டீனும் இருக்கும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்காது. நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, ஒன்று ரைஸ் எடுத்தால் பழைய சோறு மட்டும்தான் எடுப்போம், அது கூட ஊறுகாய் இல்லை அப்படின்னா கருவாடு, எதெல்லாம் எடுக்கக்கூடாதோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்தால் எப்படி நம்மளுக்கு வெயிட் லாஸ். ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் இருக்கும், ஏன்னா அளவு கம்மியாக ரொம்ப கம்மியாக எடுக்கும்போது. ஆனால் தொப்பை அப்படின்றது குறையாது, வயிறு மட்டும் பானமாக இருக்குது. ஏங்கா அப்படின்னா இதுதான் ரீசன். நம்ம எடுக்கிற சாப்பாட்டில் ப்ரோட்டீனும் வேணும், ஃபைபரும் வேணும். அந்த தப்பு தான் நம்ம அதிகமாக செய்கிறோம். ப்ரோட்டீனும் எடுக்க மாட்டோம், ஃபைபரும் எடுக்க மாட்டோம். நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த தமிழ்நாட்டு உணவுமுறை பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தயவுசெய்து பேலன்ஸ் டயட்லாம் கிடையாதுங்க. நம்ம சிம்பிள் கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம பிளட்டில் சுகரோட லெவல் அதிகமாகும் போது நம்மளுக்கு எதனால் வெயிட் கெயின் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒயிட் ரைஸால் தான் இருக்கும். உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் அதிகமாக, ஒயிட் ரைஸ்ன்னு இல்லைங்க, மைதா சார்ந்த ஐட்டங்கள், கோதுமை சார்ந்த ஐட்டங்கள், சுகர் அதிகமாக இருக்க உணவுப் பொருட்களும் சரி, ஒயிட் ரைஸ் சம்மந்தமாக இருக்க இந்த 4மே நம்மளுக்கு வெயிட் கெயின் கொடுக்கும். சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லலை, என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே. அதாவது மைதா சார்ந்த உணவுகளை, கோதுமை சார்ந்த உணவு, அது அப்படி தான் நான் சொல்லுவேன். வாரத்தில் ஒரு நாள் 1 சப்பாத்தி 2 சப்பாத்தின்றது ஓகே. நான் 3 சப்பாத்தி 5 சப்பாத்தி சாப்பிடுவேன், ஆனால் காயே எடுக்க மாட்டேன், ப்ரோட்டீனே எடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் எடுக்கும். எனக்கு வந்து நிறைய காசு செலவழிக்க முடியாது லேடிஸ், எனக்குன்னு தனியாக பண்ண முடியாது. அப்படின்ற போது முட்டையோட வெள்ளைக்கரு ப்ரோட்டீன் ஜாஸ்தி. மஞ்சக்கரு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஹோல் டே ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1-2 முட்டைகள் வந்து மஞ்சக்கரோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஃபேக்ட் அளவும் அதிகமாகாமல் இருக்கன்னு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு, பல்சஸை வேக வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு கார்ப்ஸ் அதிகமாகும். அப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா முளைக்கட்டி எடுக்கலாம். எல்லா பயிரும் என்னால் முளைக்கட்ட முடியல அப்படின்னா எப்பயுமே நான் லேடிஸ்க்கு சொல்லுவேன், ஒரு ஏஜுக்கு மேலே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே டெய்லி காலையில் 1 கைப்பிடி பச்சை பயிறு, 1 கைப்பிடி முளைக்கட்டின கருப்புளுந்து, இது 2மே சாப்பிட்டு வாங்க. நம்மளுக்கு பேக் பெயின் இருக்காது. நம்மளுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப பசிக்குதா உடனே 2 முட்டையை ஆம்லேட் போட்டு நல்லா ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா போட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 10 ரூபா தான் என்னையை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும், வெங்காயம் குடமிளகா சேர்க்கும் போது அங்கே ஃபைபரும் உங்களுக்கு கிடைக்கும், ஃபேக்டும் இருக்கும் முட்டை மொத்தமாக எடுக்கும்போது. ஸோ இதுதான் சரிவிகித சத்துக்களை எடுக்கிறது. அதை தான் நம்ம பண்ணுற தப்பு, ஒழுங்காக எடுக்க மாட்டோம். எடுக்கலை அப்படின்னா என்ன கஷ்டம் ஆகும் அப்படின்னா, வெயிட் லாஸை விட ரொம்ப டயர்டாகிடுவோம், எனர்ஜி இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்கள் ப்ரோட்டீனில் சாப்பாடு எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம பண்ணுறது என்ன ஆகுன்னா, நான் சாப்பாடு மட்டும்தான் எடுப்பேன்னு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை பண்ணாதீங்க. 100 கிராம் ரைஸ்னா 150 கிராம் இல்லை 200 கிராமுக்கு வந்து ஃபைபர் இருக்கணும். 300 கிராம் வரைக்கும் நீங்கள் ஃபைபர், காய்கறிகள், பழங்களை சேர்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மீல்லையும் ஒரு 10 to 15 கிராமாவது 100 கிராம் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 200 கிராம் புரோட்டீன் சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுக்க பழகிக்கோங்க. ஒவ்வொரு மீல்லையும் புரோட்டீனோட அளவு 15
15 கிராமாவது இருக்குதான்னு பாருங்கள். அப்படின்னா தான் ஈவினிங்கில் கிரேவிங்ஸ் வராது, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும், வெயிட் லாஸ்லேயும் சக்ஸஸ் பார்க்க முடியும், உங்கள் மசில்ஸ் நல்லா டைட் ஆகும், பாடி நல்லா டோன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறேங்க்கா, 10 நாள் ஃபாலோ பண்ணுறேன், வெயிட்டு குறையுது, அதுக்கப்புறம் பழம் காய்கறி கடைக்கு போய் வாங்க முடியாமல் போயிடுது, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறோம், விட்டுடுவோம். எப்போயுமே நான் பொதுவாக கிளாஸுக்கு வரவங்களுக்கும் சரி, லேடிஸ்க்கும், பொதுவாக எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் பண்ணால் லேடிஸ்க்கு பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான். அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி, அப்பா வீட்டில் இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்வேன்னா, கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு நினச்சோம்னா அது பிரச்சனை தான். கல்யாணம் ஆகாட்டினாலும் பிரச்சனை தான். ஈஸிலாம் கிடையாது. பசங்கள்னாலும் சரி, பொண்ணுங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே லைஃப்பில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த திங்கிங் வருது பார்த்தீங்களா, நெகட்டிவ் திங்கிங். அதை ஃபாலோ பண்ணால் தான் பிரச்சனையை கூட சரி பண்ணுறதுக்கு மைண்டு வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும். டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவோம், உங்களோட இன்னர் ஆர்கன் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது, வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படின்னா வாழ்நாள் எப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்போது தான் நம்ம வாழ்நாள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹாப்பி, அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறது சரி, எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கு என்னாலையும் முடியும் அப்படின்ற அந்த திங்கிங்கை கொண்டு வரது எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிடும்போது நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம பார்த்துக்கணும். லேடிஸை பொறுத்த வரைக்கும், ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் நம்ம பெற்றவங்களையும் பார்த்துக்கணும், நம்ம பெற்றுக்கிட்ட குழந்தைங்களையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் ஒரு பிரச்சனைகள் தாண்டி நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டா தானே நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்பயுமே நான் லேடிஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், அடுத்தவங்க கிட்டேருந்து மோட்டிவேஷன், லேடிஸ் யாராக இருந்தாலுமே வெயிட் லாஸில் வந்து அடுத்தவங்ககிட்டேருந்து மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறீங்க. நான் அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும், நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணி மனசில் கொண்டு வாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் நாளைக்கு உங்களை 1000ல் ஒருத்தராக காமிக்கும், இல்லை 10,000ல் ஒரு 10-11ஓட நம்ம போயிடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் கொடுங்க, விருப்பப்பட்டு ஹார்ட் ஒர்க் கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். ஸோ 3rd வீக் சேலஞ்ச் அப்படின்றது, நான் வந்து மத்தியான சாப்பாட்டில் எந்த விதமான ரைஸோ இல்லை மில்லட்ஸோ வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா காலையில் கொஞ்சம் நல்லா ஹெவியாக எடுத்துக்கிறதுனால காலையில் அடை தோசை, சாலட்ஸு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கருப்பு கஞ்சி குடித்தாலும் ஓகே தான், இல்லை கூழு மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். காலையில் கொஞ்சம் நல்லா ஹெவியாக எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு 2 கப்புக்கு நான் வந்து வெஜிடபிளும் 2 கப்பு ப்ரோட்டீன் கொடுத்துருக்கேன். ப்ரோட்டீன் சார்ந்த பொருட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டயட் சார்ட்லேயே மென்ஷன். அதே மாதிரி நைட்டு ஃபுட் அப்படின்றது, ஒரு நாள் சாலட்னா ஒரு நாள் வந்து சூப்பு கொடுத்துருப்பேன். சாலட் சூப்பு அந்த மாற்றி இருக்கும். எனக்கு சூப்பு பத்தலை அப்படின்னா ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள், பன்னீரோ ஆம்லேட்டோ அடை தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு நான் சூப்பு மட்டுமே குடித்தா போதும்க்கான சூப்பில் காய்கறிகளோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எப்போயுமே வீட்டில் மற்றவங்க வேறு சாப்பிட்றாங்க, அவங்களாம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாங்க, எனக்கு அதை பார்த்தோன்னே டெம்ப்டேட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வயிற்றையும் உங்கள் மனசையும் திருப்தியாக சாப்பிட்டு திருப்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு போய் சமைங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம சீட் பண்ண மாட்டோம். என்னடா நம்ம சாப்பிட்டு கடைசியில் வீட்டில் இருக்கவங்க கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பழகுங்க. என்ன ஆனாலும் நான் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு காமிங்க. அப்போ அவங்களும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. என் பையன் மாறின ஒரு விஷயம் அதுதான். சாலட் நான் சாப்பிட்றான்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. நான் என்ன ஆனாலும் சாயந்தரத்துக்கு ஒரு 5 to 6 மணிக்கு நான் சாலட் சாப்பிடுவேன். ஸோ அந்த சாலட் சாப்பிடும்போது அவனும் எனக்கும் கொடுங்கம்மா அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்த பழக்கம் வந்து அதுதான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நல்ல விஷயத்த யாருமே ஒதுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ என்ன கொஞ்சம் நாளாகும், அது வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ 3rd வீக் டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.